குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். டெல்லி சட்டசபைக்கு வரும் பிப்ரவரியில் தேர்தல் நடக்க உள்ளது. தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக ஆம் ஆத்மி ஏற்கனவே அறிவித்திருந்தது. சமீபத்தில் இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனாலும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த சூழலில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்த தொகையை 2100 உயர்த்தி தருவோம் என ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இதை தவிர டெல்லியில் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை அளிக்கும் சஞ்சீவினி என்ற திட்டத்தையும் அவர் அறிவித்தார். பயனாளிகள் விண்ணப்பிப்பதற்கான முகாம்களை கெஜ்ரிவால் மற்றும் அதிஷி சமீபத்தில் நடத்தினர். இதற்கான பிரச்சாரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற திட்டங்கள் செயல்பாட்டில் இல்லை. தகவல் தந்து ஏமாற வேண்டாம் என டில்லி அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சுகாதாரத்துறை மக்களை எச்சரித்து சமீபத்தில் அறிக்கைகளை வெளியிட்டன. பத்திரிகைகளில் விளம்பரமும் கொடுக்கப்பட்டன. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி சந்தீப் தீட்சித் கவர்னர் வி.கே. சக்சேனாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். இல்லாத ஒரு திட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் விண்ணப்பங்களை பெற்று வருகின்றனர். மக்களிடம் இருந்து தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. இதை தவறாக பயன்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது. ஆம் ஆத்மி கட்சியினர் என்ற போர்வையில் மோசடிக்காரர்கள் நுழைந்து தகவல்களை சேகரிக்கவும் வாய்ப்புள்ளது. டில்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வீடுகளை பஞ்சாபில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள உளவு பிரிவினர் கண்காணிக்கின்றனர். ஓட்டுக்கு பணம் தர ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாபில் இருந்து பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என கடிதத்தில் கூறியிருந்தார். புகார்கள் குறித்து விசாரித்து உரிய அறிக்கைகளை தாக்கல் செய்ய டில்லி தலைமை செயலர் மற்றும் போலீஸ் கமிஷனருக்கு கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். எங்கள் திட்டங்களில் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பிக்க துவங்கிவிட்டனர். இது பாஜகவுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோல்வி பயம் வந்துவிட்டதால் முதலில் குண்டர்களை அனுப்பி விண்ணப்பங்கள் பெறும் முகாம்களில் ரகளை செய்தனர். பின் போலீஸை அனுப்பினர். இப்போது விசாரணை என்கின்றனர். அவர்கள் எதை விசாரிக்கப் போகிறார்கள் என கெஜ்ரிவால் கூறியுள்ளார்.